Hey guys, welcome back to our channel. So நம்ம சேனலுக்கு நியூவா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So இப்போ இந்த வீடியோல Truke Buds S2 so இந்த Bluetooth wireless earbud ஓட unboxing and ஒரு quick review தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So Trukeன்றது ஒரு Bluetooth earbuds brand. So நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா வந்து கொஞ்சம் ஃபேமஸா வந்து இருக்கு. So அதனால and இந்த Buds S2 வந்து so அவங்களோட recent launch and அது இல்லாம இந்த Bluetooth earbudsல அந்த charging case வந்து ஒரு sliding door மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. So இப்போ இந்த Truke Buds S2 இந்த பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். And இதில் வந்து சில ஹைலைட்ஸ் ஆஃப் த ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நார்மல் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் வந்து கொண்டு வர்றாங்க. இஎன்சி பேஸ்டு நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் 55 milliseconds ஆஃப் லோ லேட்டன்சி இருக்குன்றாங்க. அண்ட் தென் ஸ்லைடிங் சிங்க் டெக்னாலஜி. ஸோ இது ஒன்றுமே இல்லை. ஸோ சார்ஜிங் கேஸ் டோர் வந்து ஒரு ஸ்லைடிங் டோர் மாதிரி இருக்குது. அந்த டோர் வந்து ஸ்லைடிங் வந்து எடுத்திங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகிட்டு பேரிங் மோடு போய் கனெக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஒரு டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சிங்கிள் சார்ஜில் வந்து அதாவது இயர்பட்ஸில் சிங்கிள் சார்ஜ் இருக்கும் போது ஸோ 10 ஹவர்ஸ்க்கு வந்து மியூசிக் பிளே இருக்குன்றாங்க. ஸோ இது உண்மையிலே வந்து பெஸ்ட் தான். ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ ரீசெண்டாக OnePlus Nord Buds அண்ட் Realme Buds QTS ஸோ அதெல்லாம் பட் இவங்க 10 ஹவர்ஸ் வருன்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீப் பேஸ் வந்து இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் அண்ட் 10 mm ஆஃப் டைனாமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் மாடல். அண்ட் இது இல்லாமல் இதில் வந்து ப்ளூ கலர் வேரியண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ₹1600 வரும். அண்ட் இந்த ப்ளூடூத் இயர்பட்ஸ் Truke Buds S2 வந்து Amazon, Flipkart ரெண்டுத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆனால் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த Truke Buds S2 இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ். ஸோ Truke Buds S2 சார்ஜிங் கேஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப கொஞ்சம் பெருசாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் காம்பேக்ட்னு வந்து சொல்ல முடியாது. அண்ட் மெயினாக அந்த டோர் ஸோ அந்த ஸ்லைடிங் டோர் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பாக்ஸில் வந்து 2 இயர்பட்ஸ் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூஎஸ்பி டைப் சி கேபிள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸுன்ட்டு. அண்ட் மற்றபடி வந்து ட்ரூக் ஸோ வாரண்டி கார்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸோ யூசர் மேனுவல். அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராடக்டோட ஒரு சில யூசர் மேனுவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த Truke Buds S2 ஸோ இதில் மொத்தமாக வந்து இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பாக்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸோ இயர்பட்ஸோட ஓவர் வியூ அண்ட் ஒரு குயிக் ரிவ்யூவாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். வெல் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சார்ஜிங் கேஸ் டிசைன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த Truke Buds S2 ஸோ இதோட சார்ஜிங் கேஸ் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளிப் டைப் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்லைடிங் டிசைன் மாதிரி. அண்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சிங்கிள் ஹேண்ட்லேயே வந்து உங்களால் வந்து ஸோ இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் நார்மலாக வந்து மற்ற இயர்பட்ஸ்னால் வந்து டோர் ஓப்பன் பண்ணால் ஸோ 2 ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது சிங்கிள் ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணலாம். அண்ட் இயர்பட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா உள்ளே வந்து சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 LEDs வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சார்ஜிங் கேஸுக்கோட பேட்டரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 4 LED இருக்கும். ஸோ ஒரு LED வந்து ஃபுல் லைட்டு வந்து எரிஞ்சுன்னா ஸோ 25% ஆஃப் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LED லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ எந்த LED லைட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ அந்த 25% கூட வந்து இப்போ இல்லை சார்ஜிங் கேஸில். ஸோ அந்த மாதிரி அர்த்தம். ஸோ எப்போ வந்து 4 லைட்ஸும் வந்து ஸோ பிளிங்க் ஃபுல்லாக வந்து சாலிடாக வந்து பிளிங்க் ஆகிருக்கும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் பர்சன்டேஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த சார்ஜிங் கேஸ் டோர் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டிலாம் ஓகே தான். ஸோ நிறைய டைம் நீங்கள் பண்ணாலும் ஸோ இந்த ஸ்லைடிங் டோர் ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக அப்படி நீங்கள் பண்ணிங்கனாலும் ஸோ அப்படியே எக்ஸாக்ட் பொசிஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். அண்டு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட கலர் வேரியன்ஸ் வந்து இது ஒயிட், இது இல்லாமல் ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சார்ஜிங் கேஸ் ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இயர்பட்ஸ். ஸோ இயர்பட்ஸ்ன்னு வந்து பார்க்கும்போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் டைப் இயர்பட். ஸோ வியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக கம்ஃபர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வியரிங் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வியரிங் வந்து இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காதுலேருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழாது. அண்ட் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்குது. அண்ட் நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிட்டிங் வந்து இருக்குது. அண்ட் மற்றபடி இந்த இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 இயர்பட்ஸ்லையுமே தனித்தனியாக 2 மைக் வந்து கொடுத்துருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இயர்பட்ஸ்லையும் ட்ரூக்கோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க.
வெல் guys, நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் சிம்பிள் டேப் வந்து பண்ணிங்கன்னா போதும். அண்ட் இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா சாங்ஸ் ப்ளே பாஸ் ஆகும் அண்ட் கால்ஸ் வந்து அட்டன் டிஸ்கனெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி டச் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் சாங் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். ஸோ அதாவது ரைட் இயர்பட்டில் டச் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங், லெஃப்ட் இயர்பட்டில் டச் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். அண்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை ஆப்பிள் சிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். அண்ட் ட்ரிபிள் டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு இயர்பட்ஸில் வந்து டேப் பண்ணிங்கன்னா ஸோ கேமிங் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி கால்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணனா ஸோ ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கால்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அண்ட் இந்த இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் வால்யூம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஸ்டில் வந்து இவங்க கொண்டு வரல. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடையாது. பட் மற்றபடி டச் சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக இப்படி வந்து நீங்கள் இப்படி டச் பண்ணாவே போதும். ஸோ உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸி தான் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ நார்மலாக வந்து சார்ஜிங் கேஸ் டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே இயர்பட்ஸ் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகிட்டு பேரிங் மோடுக்கு போய்டும். அண்ட் உங்கள் ப்ளூடூத்தில் போய்ட்டு நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி அவைலபிள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கும். அண்ட் அது யூஸ் பண்ணி நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு அப்ளிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லைஃப் அப்படின்ட்டு, ஸ்மார்ட் லைஃப் ஸ்மார்ட் லிவிங் அப்படின்ட்டு. ஸோ பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்கோட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கனாலும் வரும். இல்லைனா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட நேம் ஸ்மார்ட் லைஃப் ஸ்மார்ட் லிவிங் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து போடுங்க. ஸோ சிம்பிள் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இது வந்து iOSலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இருக்குது. ஐஃபோன்ஸ்லேயும் வந்து ஆப் ஸ்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஸோ இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலோட வந்து பார்த்தீங்கன்னா பேர் பண்ணியிருப்பீங்க. பட் இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அன்பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி டிவைஸில் பேர் ஆயிருந்ததுன்னா உங்களால் வந்து இதாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து இயர்பட்ஸ் வந்து டர்ன் ஆன் பண்ணி வச்சுருங்க. அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுமே ஆனில் இருக்கணும் அண்ட் பேரிங் மோடில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே பேரிங் மோடுக்கு போய்டும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து நீங்கள் இதில் இந்த ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து ஜஸ்ட் பிகின் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் ஒன்ஸ் இந்த ஆப்குள்ளே வந்து போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் இயர்பட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதெல்லாம் வந்து காமிக்கும். அண்ட் ஃபைண்ட் இயர்பட்ஸ்னு ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இயர்பட்ஸ் வந்து ரிங் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ரிங் வந்து நான் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து கேட்கும். ஸோ இயர்பட்ஸ் ஆக்சுவலாக வெளியில் வந்து சவுண்டு கேட்கல. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்னு ஒரு இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து வெளியிலே வந்து கேட்கும். இதில் சவுண்டு வந்து எப்படி கேட்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயர்பட்ஸ் காதில் வச்சிங்கன்னா தான் இந்த சவுண்டே வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ இது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி லொக்கேஷன்லாம் வந்து அந்த இயர்பட்ஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த இடத்துல எங்கே இருக்கும், எந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுது. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இயர்பட்ஸ் வந்து ஸோ ஆப் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். பேராக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். மற்றபடி வந்து நீங்கள் ரொம்ப வந்து தூரத்தில் எங்கேயோ பஸ்லலாம் விட்டு வந்துட்டீங்க அப்படின்னும் போது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமானா அப்படிலாம் வந்து பண்ண முடியாது. அண்ட் இதே மாதிரி ஃபைண்ட் இயர்பட்ஸ் இந்த ரிங் அடிக்கிறது வந்து உண்மையிலே வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ ஏன்னா வந்து நார்மலாக இயர்பட்ஸ் இப்போ எங்கேயோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னா வெளியில் எக்ஸ்டர்னலாக சவுண்ட் கேட்டால் தான் வந்து நம்மளால் அதை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த இயர்பட்ஸ்குள்ளே காதில் வச்சா தான் கேட்கணும். ஸோ அதை நம்ம எங்கே போய் தேடி எடுத்து எப்போ காதில் வைக்கிறது. ஸோ அதனால் அது செட் ஆகாது. ஸோ மொத்தத்தில் இது ஒரு ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து இன்னொன்று வந்து ஈக்குவலைசர் செட்டிங்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையிலே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்காது. அது அப்படியே போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா கீழே வந்து ஃப்ளாட் அப்படின்னு இருக்கும். இல்லைனா கஸ்டமாக நீங்கள் வேணும்னா கூட இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து நீங்கள் இது எதுவும் சேஞ்சஸ் பண்ணாமல் அப்படியே வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா கஸ்டம் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளாட்லேயும் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது ஆக்டிவ் கொடுத்துருங்க. ஸோ ஃப்ளாட் வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மற்றது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தமாக ஒரு 20 ஈக்குவலைசர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசும்போது சொல்கிறேன். ஸோ கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நார்மலாக வந்து நீங்கள் ஆப் இல்லாமல் கனெக்ட் பண்ணணும் போது ஸோ ஈஸியாக ஆஸ் யூஷுவல் கனெக்ட் பண்ணுறது தான். ஆப்போட கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஆல்ரெடி பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மொபைலில் ஃபஸ்ட்டு அன்பேர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் வந்து நீங்கள் ஆப்போட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஆப் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஸோ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆனில் இருக்கணும், வைஃபை ஆனில் இருக்கணும், லொக்கேஷன் ஆனில் இருக்கணும். இது மூணுமே ஆனில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த இயர்பட்ஸ் வந்து ஸோ இதாக கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியும்.
முடியும். அண்ட் ப்ளஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் போனீங்கன்னா கேமிங் மோடுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கேமர் அப்படின்னும் போது ஸோ இது வேணால் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான். நெக்ஸ்ட் இப்போ வந்து கனெக்ஷன் ரேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 3 ஃபோன் வச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட்மி ஃபோன். ஸோ இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்சைட் ஒரு ரூம், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பட்ஜெட் ஃபோன். ஸோ இந்த ஒரு ரூம்குள்ளே வந்து நீங்கள் ஹேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கனெக்ஷன் ரேஞ்செலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த ரூம்குள்ளே நீங்கள் வந்து சும்மா வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரூமை விட்டு வெளியில் போனீங்கன்னாவே ஸோ சாங்ஸ் விட்டு விட்டு கேட்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஸோ டிஸ்கனெக்டே ஆகிடும், அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோன் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரூம் விட்டு வெளில போனால் ஓகே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஐஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வீட்டை விட்டு நீங்கள் வெளில போனீங்கனாலும் ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் அந்த ஒரு விட்டு விட்டு கேட்குறது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வீட்டு விட்டே வந்து தள்ளி போகும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஸோ டிஸ்கனெக்ட் ஆகுது அந்த மாதிரி ஆகும். அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக வந்து எஃபிஷியண்ட்டாக நெக்ஸ்ட் ரூம்லாம் போகும்போது கூட வந்து சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் பண்ண முடியும். ஏன்னா வந்து கனெக்ஷன் ரேஞ்ச் டிவைஸ் டு டிவைஸ் வந்து மாறும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்படி சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸோ ஆடியோ குவாலிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து நான் அந்த ஈக்குவலைசர் மோட் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ டிஃபால்ட்டாக வந்து இவங்க ஈக்குவலைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இதில் ஈக்யூவில் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் போஸ்ட் பேஸ் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் போது ஸோ ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ட்ரபிள் சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக வந்து இருக்குது, ரொம்ப கரகரன்னு கேட்குது. அண்ட் அதே மாதிரி பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் சுத்தமாக இல்லை. ஸோ நார்மலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஃபோன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் 2 ஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே செக் பண்ணுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி OnePlus ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ இந்த ஃபோனில் நான் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த ஃபோனில் இந்த இயர்பட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ எப்படி வந்து ஒரு அண்டர் 1000 ருபீஸில் வந்து பை பண்ணிங்கன்னா ஒரு இயர்பட்ஸ் வந்து ஸோ எந்த அளவுக்கு சவுண்ட் கிளாரிட்டி வந்து சுத்தமாக இருக்கதோ அந்த அளவுக்கு இருந்தது. பட் ஐஃபோன்ஸில் வந்து பெட்டராக வந்து இருந்தது. அண்ட் இந்த ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து இருக்குது. அண்ட் மெயினாக வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஈக்குவலைசர் மோட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ இதுதான் வந்து மெயினாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ நார்மலாக கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் அண்ட் டிவைசஸில் கேட்கும் போது ஸோ நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆடியோ குவாலிட்டி. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அண்ட் ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் கொஞ்சம் ஒரு ஹையர் அண்ட் டிவைஸாக இருக்குன்னா ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஹானர் ஆண்ட்ராய்ட் தான். ஸோ அதில் ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் வந்தது, ஐஃபோனுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் வந்தது. ஸோ இதில் மட்டும் தான் ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. அண்ட் மற்றபடி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் ஆடியோ குவாலிட்டி சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ வோக்கல்ஸ் கிளாரிட்டியாக இருக்கட்டும், அண்ட் பேக்ரவுண்டு எஃபெக்ட்ஸு அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த செப்பரேஷன் மட்டும் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ நார்மலாக அந்த பேஸ் எஃபெக்ட்ஸு ஸோ அந்த பேஸ் எஃபெக்ட்ஸ்க்கான அந்த ஃப்ரீக்வன்சியும் அண்ட் ட்ரபிள் சவுண்ட்ஸ்க்கான அந்த ஃப்ரீக்வன்சியும் ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஸோ நார்மலாக வோக்கல்ஸ் வந்து பாட்டு சாங்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணும்போது வந்து பாடிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் வர அந்த சவுண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவல் லெவல்ஸில் இருக்கும்போது பேக்ரவுண்டில் வர சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லாம் வந்து நம்மளால் வந்து ஹியர் பண்ண முடியல. ஸோ அது வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ அதுதான் ஒரு விஷயம். அண்ட் பட்ஜெட் ஃபோனில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிள் சவுண்ட் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக இருந்தது, கிளாரிட்டியும் சுத்தமாக வந்து கிடையாது. ஸோ அதுதான். பட் அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் கேட்கும் போது இல்லை. ஸோ அது என்ன இஷ்யூஸ்னு வந்து எனக்கு தெரியல, மேபி இயர்பட்ஸா இல்லை ஃபோனா அப்படின்ட்டு. பட் இந்த ஃபோன் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி வந்து நான் இந்த OnePlus இது வரைக்கும் நம்ம எந்தெல்லாம் வந்து இயர்பட்ஸ்லாம் ரிவ்யூ போட்டிருக்கோமோ நம்ம சேனலில் ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஃபோன்லேயும் செக் பண்ணுவேன், இந்த ஃபோன்லேயும் செக் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபோன்லலாம் இது வரைக்கும் அந்த இயர்பட்ஸ்லாம் வந்து இந்தளவுக்கு மோசமாக வந்து எனக்கு கேட்டதில்லை. பட் இதில் வந்து கேட்டது. அண்ட் அதுவும் வந்து ஈக்குவலைசர் மோட் வந்து சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆச்சு. பட் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600 ருபீஸ், ஆல்மோஸ்ட் 2000 ருபீஸ்ன்னும் போது ஸோ இது வந்து ஒரு அண்டர் 1000 ருபீஸில் கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்றதும் வந்து முக்கியமானது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்காதீங்க. ஏன்னா இது வந்து கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் ஹையர் அண்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு 20K அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் இயர்பட்ஸ். ஸோ அதனால் வந்து ரொம்ப லோ எண்ட் டிவைஸில் கனெக்ட் பண்ணும்போது
ஆடியோ குவாலிட்டி அண்ட் கனெக்ஷன் ரேஞ்ச் இதெல்லாம் வந்து பெட்டராக வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹையர் அண்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கால்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வரைக்கும் கால்ஸ் வந்து நான் இண்டோரில் தான் வந்து செக் பண்ணேன். ஸோ இண்டோரில் செக் பண்ண வரைக்கும் ஸோ ஃபேன் நாய்ஸ்லாம் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கல அண்ட் வாய்ஸ் கிளாரிட்டி வந்து ரொம்ப குட்டாக இருக்குது. ஸோ நான் பேசுகிற வால்யூம் லெவல்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது, ரொம்ப கம்மியான வால்யூம் லெவல்ஸ் இல்லை. அண்ட் வாய்ஸ் கிளாரிட்டி வந்து பெட்டராகவே வந்து இருக்குது. ஸோ ஃபேன் நாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சுத்தமாகவே வந்து கேட்கலன்னு சொன்னாங்க. ஸோ இண்டோரில் ஓகே. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் ரூம்குள்ளே இருந்து பேசும்போது, பட் அவுட்டோரில் வந்து இன்னும் செக் பண்ணல. மேபி வந்து நான் ஃபுல் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். அண்ட் மற்றபடி பேட்டரின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து 300 mAh ஆஃப் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10 hours வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே டைம் வந்து வரும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இயர்பட்ஸில் இந்த இயர்பட்ஸ் வந்து இதில் சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா ஸோ 10 hours வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க ஒரு இயர்பட்ஸில். அந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து சார்ஜிங் கேஸோடு சேர்த்தா 48 hours வந்து ப்ளே டைம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு குயிக் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூக் பட்ஸ் S2 ஸோ இதோட ரிவ்யூ ஒரு குயிக் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இந்த இயர்பட்ஸ் ரிலேட்டட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சூன் வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி வந்து OnePlus நாட் பட்ஸ் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து இன்னும் நான் போடலை. ஸோ சூன் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி உண்மையிலேயே செம்மையாக வந்து இருக்குது. ஸோ இது சூன் வந்து நான் வீடியோ வந்து போடுறேன். ஸோ அவ்வளோதான் இப்போ வீடியோ ஃபைனலாக. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.